முறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையில் ஓதுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையை. அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தில் பலரை ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான். அவர்களில் எனக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள். எனக்கு மாறு செய்தவர்களை குறித்த நிலைமை எனக்கு தெரியாது. நீயே மன்னிப்பாளன், நீயே ரஹீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். யா அல்லாஹ், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், என் அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன் அடியார்கள் தான், அவர்களை நீ மன்னித்தால் நீயே மன்னிப்பாளன் என்ற வசனங்களை ஓதுகிறார்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த நபிமார்கள் இப்ராஹிமும் ஈசா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய சமூகத்தில் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தங்களோடு வைத்துக் கொண்டு தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ்விடத்திலே விட்டு விடுகிறார்கள். தூதர் இந்த இரண்டு வசனத்தையும் ஓதிவிட்டு அழுதார்கள். ஒரு ஹபீபுடைய அழுகை, இன்னொரு ஹபீப் அல்லாஹ். அந்த ஹபீப் இந்த நேசருடைய நேசத்திற்கு சொந்தக்காரன். அந்த அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீல், செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே, அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள், எனக்கு தெரியும், கேட்டு வாருங்கள். அந்த உரையாடலை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த உரையாடலை ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். சஹீஹான அறிவிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். முஹம்மது ரசூலை கேட்கிறார்கள், தூதரே ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் அழுகிறார் என்று எனக்கு தெரியும் என்று. தூதர் சொல்கிறார்கள், என் ரப்புக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று. ஜிப்ரீல் சென்று சொன்னார்கள், யா அல்லாஹ், கேட்டேன், அவருடைய பதில் இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க அல்லாஹ் கூறுகிறான், ஜிப்ரீலை மீண்டும் செல்லுங்கள் தூதரிடத்திலே, அவருக்கு சொல்லுங்கள், அவருடைய சமூகத்தை நான் பொருந்திக் கொள்வேன், அந்த சமூகத்திற்கு எந்த தீங்கையும் நான் அளிக்க மாட்டேன்.